ரூபலா தடுப்பூசி குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோடு நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய ஒரு கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் ருபெலா தடுப்பூசி அனைத்து குழந்தைகளுக்கும் 9 மாதம் முதல் 15 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் போடப்பட இருக்கிறது. தற்பொழுது அந்த ருபெலா வேக்சினேஷன் தொடர்பாக முழு விவரங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். இந்த ருபெலா வேக்சினேஷன் போடுவதற்கான முக்கியத்துவம் என்ன மாதிரியான பாதிப்புகளிலிருந்து இது குழந்தைகளை காப்பாற்றும்? பொதுவாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நோய் தொற்றை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இப்போ இந்த மீசல்ஸ் ருபெலா வேக்சினை பொறுத்த வரைக்கும் இந்த ருபெலா ஒரு உதாரணத்திற்கு ருபெலா சிண்ட்ரோம் இருக்கிறது, கஞ்சனிட்டல் சிண்ட்ரோம் இருக்கிறது. இப்போ அது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் தாக்குகின்ற பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை இந்த கஞ்சனிட்டல் அனாமலிஸ் என்று சொல்லக்கூடிய பிறவி குறைபாடோடு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதே போல் கஞ்சனிட்டல் கேட்ராக்ட், அதே போல் கஞ்சனிட்டல் டெஃப்னஸ் போன்ற கண் பார்வை காது கேட்காத நிலை ஏற்படும். அதனால தான் இது போன்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து இந்த மீசல்ஸ் அண்ட் ருபெலா நோய்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு இந்த தடுப்பூசியை போடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. சார், குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான செய்திகள் ருபெலா தொடர்பாக வருகிறது. இதனை போட வேண்டாம், அதுவும் இல்லாமல் 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, எதன் காரணமாக இது போன்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு தமிழக அரசினுடைய விளக்கம் என்ன? இது போன்ற வதந்திகளை மக்கள் நம்பாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது? ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க போட வேண்டும் என்பது மத்திய அரசு உலக சுகாதார திட்டம். முதற்கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையின் மீது, இந்த கட்டமைப்பின் மீது, செயல்பாடுகள் மீது அபரிமிதமான நம்பிக்கையை உலக சுகாதார நிறுவனம் மத்திய அரசு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே போலியோ என்ற நோயை முதற்கட்டமாக இந்திய அளவிலே ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையினுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே போலியோவை டோட்டலாக நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். அதற்காக விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த தடுப்பூசி வழங்குகின்ற போது இந்த நோயை முதற்கட்டமாக அறவே ஒழித்த மாநிலம் என்ற நிலையை தமிழ்நாடு பெறும் என்ற காரணத்தினாலே இந்த வாய்ப்பு தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.